காவிரி பிரச்சனை என்னன்னு அதை சொல்லுங்க போல. 24 சென்னை ராஜதானிக்கும் மைசூர் ராஜதானிக்கும் ஒப்பந்தம் போடப்படுது. அது 50 ஆண்டு கால ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தம் என்னன்னா, ஒப்பந்தம் போடப்பட்ட நாள் இருந்து அதற்கு பின்னால அணைகள் மட்டுமல்ல, அதிலிருந்து காவிரியிலிருந்து பாசனத்தை அதிகமாக பெருக்குகிற ஒரு திட்டங்கள் எது போட்டாலும் தமிழ்நாட்டில் போட்டால் மைசூர் ராஜதானியுடைய ஒப்புதல் வாங்கணும். மைசூர்ல போடப்பட்டா தமிழ்நாடு மாநிலத்துடைய ஒப்புதல் பெற வேண்டும். ஏன் அப்படி போட்ட போது அங்கிருந்த பூகோள அமைப்பு நீங்க புரிஞ்சுக்க ரொம்ப முக்கியம். உங்களை போன்ற இளைஞர்களுக்கு புரிய வாய்ப்பு இல்லை. இயற்கையாகவே நீங்க தஞ்சாவூருங்கிறதுனால உங்களுக்கு நல்லா தெரியும், திருச்சி தஞ்சாவூர் அந்த பகுதி முழுக்க சமவெளி. இன்னும் சொல்ல போனா ஒட்டுமொத்த தஞ்சை மாவட்டம், அந்த 3 மாவட்டம் இன்னைக்கு இருந்தாலும் அதுல எங்கேயாவது மலை இருக்கா? இல்ல. மேடு வெள்ளமே இருக்காது, எல்லாம் சமவெளி இருக்கும். விவசாயத்திற்கு சமவெளி முக்கியம். காவிரி கர்நாடகத்திலிருந்து தான் வந்தா கூட அங்கே சமவெளியே இல்லை. ஸ்ரீரங்கப்பட்டம் பகுதியில் மட்டும்தான் கொஞ்சம் இருந்துச்சு, வேற இடங்கள்ல இல்லை. அது பீடபூமின்னு தமிழ்ல சொல்லுவோம். மேடும் பள்ளமா இருக்கும், விவசாயம் சரியா வராது. தமிழ்நாட்டில் அதனால தான் காலங்காலமாக மன்னர் காலத்திலேயே இங்கே விவசாயம் அதிகமாக இருந்துச்சு, அங்கே குறைவா இருந்துச்சு. அப்போ போடப்பட்ட ஒப்பந்தத்திலேயே புதிதாக விவசாயத்துக்கு ஏதாவது செய்யறதுன்னா நீங்க ஒப்புதல் வாங்கணும்னு இருந்துச்சு. திமுக ஆட்சி 67 வந்தது. வந்ததுக்கு அப்புறம் லிஃப்ட் இரிகேஷன் சொசைட்டின்னு ஒன்று போட்டாங்க. அவனு போய் எடுத்து பாருங்க. அதில் முதல்ல இவங்க எங்க மீறுறாங்கன்னு கேட்டா, இப்போ ஜேடர்பாளையம் இருக்கு, பரமத்தி வேலூர் அந்த பக்கம் போனீங்கன்னா அந்த கரை ஓரத்திலே பார்த்தீங்கன்னா 2-3 ஊர் இருக்கு. அதில் முக்கியமான ஒரு ஜேடர்பாளையம் சொன்னா, இப்போ நீங்க பார்த்தாலும் பெரிய பெரிய ராட்சத பம்பு செட்டுகள் வைத்து அதிலிருந்து தண்ணி எடுத்து 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர்லாம் தாண்டி அவங்களுக்கு வேண்டிய வெறும் காட்டு நிலங்களுக்கெல்லாம் பாசன பகுதிக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க. அது வாங்கலை, அவங்ககிட்ட அனுமதி வாங்கலை. அது ஒன்று. ரெண்டாவது, நீங்க அந்த காவிரியினுடைய உபநதிகள் ஹேமாவதி, ஹேரங்கி கேள்விப்பட்டீங்களா? இந்த 3 நதிகள் தான் அந்த உபநதிகள். அந்த முக்கியமான உபநதிகள்ல கர்நாடகம் அணை கட்டியது. அந்த அணை கட்டுகிற போது தமிழ்நாட்டில் பர்மிஷன் வாங்கியிருக்கணும், அதான ஒப்பந்தம். வாங்கிட்டாங்க. ஆனா அது மக்களுக்கே தெரியல, கையெழுத்து போட்டுச்சு தமிழ்நாடு அரசு. கையெழுத்து போட்டது யார் தெரியுமா? அவங்க ஊருக்காரர் பாவு சண்முகம், தமிழ்நாட்டு மந்திரி. அப்ப தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கருணாநிதி. கபினி தான் பெரிய உபநதி, அதுல வர்ற தண்ணியை அணை போட்டு தடுத்து அதை நிறுத்தினாங்க. அதில் கையெழுத்து போட்டது திமுக. சட்டமன்றத்தில் பேசினாங்களா? அமைச்சர்களை பேசினாங்களா? தீர்மானம் போட்டாங்களா? ஒண்ணுமே இல்லை. அது முடிஞ்சது.